எனக்கும்ப்பா ஆக்சுவலாவே ஹாப்பி. அது எல்லாத்துக்குமே மட்டும் உங்ககிட்ட ஒரு ஃபெப்ரவரி மந்த் எண்ட் மாதிரி என் பிரச்சனை எல்லாத்தையுமே நடந்தது. நான் என் மேலதான் தப்பு, ஆனா அவன் வேணான்னு விட்டு போறான், ஆனா அந்த பையன் எனக்கு வேணுன்ற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நீங்க உங்ககிட்ட எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசினா என்ன ஒரு கம்ஃபர்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இருந்துச்சு கிட்ட. எல்லாம் ஓப்பனா இந்த மாதிரி இதான் பிரச்சனை நீங்க எல்லாமே சொன்ன, எந்த விதத்திலுமே ஜட்ஜ் இல்லை. ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றும் இது பண்ணல. நான் ஆல்ரெடி முன்னாடி போய் எல்லாருக்கிட்டையும் ஏமாந்து கிட்டத்தட்ட 30,000 35 கிட்ட ஏமாந்த கதைலாம் உண்டு. எவ்வளவோ காசு ஏமாந்து இது ஒரு கடைசி ஹோப்பா ட்ரை பண்ணலாமேன்ட்டு நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் சொன்னேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுங்க, கண்டிப்பா அவங்க திரும்ப வருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தீங்க. அந்த ஹோப்ல பண்ணனா இன்னைக்கு எனக்கு அது சக்சஸ் ஆகியிருக்கு. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நான் ஒரு உங்ககிட்ட ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி மார்ச் இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதாவது என் பர்த்டே அப்போ கன்ஃபார்ம் பண்ணி ப்ராடக்ட் ஒரு 7 போல் என் கைக்கு அது அதை ஓப்பன் கூட பண்ணல அந்த நாளைக்கு. ஆனால் அடுத்த நாளே காலேஜில் கூட்டி எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஹோல் ஆடிட்டோரியம் முன்னாடியே வச்சு எனக்கு ஏதோ கை தட்டுறாங்க என்னென்னமோ. அதுக்கப்புறம் நான் பூஜை வந்து மார்ச் 11 போல் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மார்ச் 11 ஸ்டார்ட் பண்ணேன். 16 வரைக்குமே எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரியலன்ற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் சொன்னீங்க ஃபோட்டோ அனுப்பி இத்தனை நாள் பூஜை பண்ணியிருக்கேன், ஆனால் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் தெரியல அப்படின்னு நான் ஃபோட்டோ அனுப்பிச்சேன். இல்லை நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க, ஒழுங்காக பண்ணுங்க, எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்புறமேட்டா அந்த 17 செவ்வாய்க்கிழமை நான் ஒழுங்காக பண்ணேன். 3 நாள் பண்ணேன். 17லேருந்து வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே பண்ணேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியுமே எனக்கு வந்து நிறைய ரிசல்ட் கிடச்சிருந்துச்சு. அதாவது அவன் என்கிட்ட வந்து பேசுகிறதோ சேட்டு மெசேஜ் பண்ணிட்டு டெலீட் பண்ணிவிடுவான். அந்த மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் அறிகுறி தெரிஞ்சுது. ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னும் போது அப்புறமேட்டா ரொம்ப நம்பி பண்ணேன். இன்னைக்கு காலையில் இத்தனை நாள் என்கிட்ட பேசாதவன் 6 மிஸ்டு கால் அடித்து பழைய மாதிரி என்கிட்ட ஒரு மாதிரி பாசமாக பேசினான். என்கிட்ட 45 நிமிஷம் நானும் அவனும் இன்னும் பேசணுன்றது எனக்கு ஞாபகமே வரல. ஒரு மாதிரி நல்லா பேசினான். என்ன பண்ணுற, சாப்பிட்டியா. நான் அந்த இடத்துல ஒரு மாதிரி அவன் பேசும்போது ஒரு மாதிரி அழுதுட்டேன். அவன் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கரெக்டாக கண்டுபிடிக்கிறான். ஏன் அழாதன்றான். எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, என்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் டிசம்பர் மாசத்துலேருந்து அவன்கிட்ட கெஞ்சினேன். அவன்கிட்ட என்னை விட்டு போயிடாதடா, என் மேலதான் தப்பு, நான் ஒத்துக்கிறேன், என்னை தயவு செஞ்சு விட்டு மட்டும் போயிடாதன்னு. அவன் அப்படியே அசராத கல் மாதிரி அப்படியே இருந்தான். கொஞ்சம் கூட மனசே இறங்கல. ஆனா அப்படிப்பட்ட பையனே அவன் கிடையாது. ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா சாரி கேட்டால் ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஓகே இதுக்கப்புறம் அப்படி பண்ணாதன்ட்டுன்னு. ஆனால் டிசம்பர் மாதம் 28ஆம் அவன்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சேன்னா அந்த ஜான்வரி மந்த் போய் பிப்ரவரி மந்த்துமே, அதாவது என் பிறந்த நாளுக்கு முன்னாடியுமே வந்து நான் அவன்கிட்ட கெஞ்சிட்டு தான் இருந்தேன். ஏன்டா அப்படி போய் ஒன்றா இருக்கலாம் எங்க கொஞ்சம் கூட மாறுற மாதிரியே தெரியல. சரி அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ பார்த்து இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது என்ன இன்னைக்கு ஃபைனலாக அவன் என்கிட்ட வந்து பேசிட்டாரு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கோரிக்கை இருக்குது, அந்த மாதிரி வச்சுருக்கேன், இந்த மாதிரி மிஸ்ஸாக வரணும் அப்படின்ட்டுன்னு. அது கண்டிப்பாக நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் நேரில் பார்க்குறேன்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த பூஜையுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி எல்லாமே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படி இப்படின்னு எப்படி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே தேங்க்ஸ். இது எல்லாமே உங்களால் மட்டும்தான். நான் ஸ்டார்டிங்கில் நினச்சேன் சரி ஓகே நம்மளும் போய் ஏமாறதான் போகிறோம் போல், இந்த வருஷம் ஃபுல்லாகவே இதுலேயே ஓடிடுன்ற மாதிரி நினச்சேன். அவ்வளோ ஏமாந்து காசில் ஏமாந்து கடைசியாக ஒரு லாஸ்ட் ஹோப்பாக ஒரு ட்ரை பண்ணலாமேன்னு உங்ககிட்ட பண்ணேன். ஃபைனலாக எனக்கு அது ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தேங்க்ஸை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. 48 நாள் பூஜையில் வைத்து உருவேற்றப்பட்ட 5000 ரூபாய் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் 999 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த தாயத்து வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க.